நம்ம டெட்புல் அண்ட் வூல்வரின் மூவில பல கேமராஸை பார்த்துருந்தோம். சேம் இதே மாதிரியான விஷயத்தை டெட்புல் 2ல ஐடியா பண்ணியிருந்திருக்காங்க. பட் அது நடக்காம போயிருந்திருக்கு. யார் அந்த கேமியோன்னு பார்த்தீங்கன்னா the 2015 சேர்ந்த அட்டர் ஃபெயிலியர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட கேமியோ தான் இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது டெட்புல் 1ஓட டேரக்டர் டிம் மில்லர் இந்த படத்துக்கு டேரக்டரா இருக்கும்போது அதை பிளான் பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் ஆர்டிஸ்டான அலெக்சாண்டர் லூசானா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான கான்செப்ட் ஐடியாமே போட்டிருக்காரு. அந்த ஆக்டர்ஸை ரிட்டர்ன் கொண்டு வரதாகவும் டிம் மில்லர் ஐடியா வச்சிருந்திருக்காரு. அது இல்லாமல் அலெக்சாண்டர் லூசானா திங்க் என்ன மாதிரி ஃபேன்ஸ் கேட்கறாங்கன்றதை நோட் பண்ணி மோர் காமிக்கோட லுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காரு. 2015 கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதோட சேர்த்து மற்ற மெம்பர்ஸ்க்கான கான்செப்ட் ஆர்ட்டுமே போட்டிருக்காங்க. இவங்க டீம்ல இருந்த படத்துல என்ன மாதிரி ஐடியா பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிக்கல் பிளேக்காக யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு. இந்த படத்துல ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பென்ஷன் வரும், அதை வச்சு ஒரு ஜோக் இருக்கும். அதே மாதிரி இவங்களை வச்சு ஒரு ஜோக் பிளான் பண்ணாங்களாம். ஆக்சுவலி இது ஒரு வருஷனா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு வருஷன்ல மூவில கொலோசிஸ் வர்சஸ் ஜெகநெட் ஃபைட் இருந்திருக்கு. அதை திங்க் வர்சஸ் ஜெகநெட்டா தான் ஒரிஜினல் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஐடியா எல்லாமே டெட்புல் 1ஓட டேரக்டரான டிம்ல இந்த படத்துல இருக்கிறவர் தான். அவருக்கும் ரயன் ரெனால்ட்ஸுக்கும் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால வெளியே போயிறாரு. ரயன் ரெனால்ட்ஸ் இந்த படத்துல ஃபுல் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் எடுத்திருந்தாரு. இவருக்கும் டிம் மில்லருக்கும் இவங்க சொன்னதுபடி என்ன பிரச்சனை பார்த்தோம்னா டிம் மில்லர் இந்த டெட்புல் 2க்கு பெரிய பட்ஜெட் கேட்டிருக்காரு. ஸ்டைலிஷான படமா இந்த டெட்புல் 2 எடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ரயன் ரெனால்ட்ஸை பொறுத்தவரைக்கும் மீடியம் பட்ஜெட் போதும், ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இதுவும் ஒரிஜினல் டோனோட இருக்கும்னு அவர் நினைச்சிருக்காரு. இதே இவங்களுக்குள்ள பிரச்சனை. இதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள டேவிட் லிச் வந்தாரு. ஃபைனல் வெர்ஷனை நம்ம பார்த்தோம். ஃபாக்ஸுமே அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கேமியோ வேணாம் தான் சொன்னாங்களாம். அந்த ஒரு டிசாஸ்டர் ஆடியன்ஸுக்கு திருப்பி ஞாபகப்படுத்த வேணாம்னு நினைச்சாங்களாம். பிளஸ் அவங்களை கூட்டிட்டு வரணும்னா சிஜிக்கு காசு பிடிங்கிட்டு போவோம், அதுக்கும் சேர்த்து வேணாம்னு நினைச்சாங்களாம்.